நான் வரும்போது எனக்கு கிடைத்த செய்தி, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன். முதல்வர் பூரண குணமடைய நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது இன்னைக்கு ரொம்ப வைரல். முதல்வருக்கு என்னப்பா ஆச்சு? அப்போலோவில் அட்மிட் ஆயிருக்காரு. சீரியஸ்லாம் எதுவுமே கிடையாது. வாக்கிங் போகும்போது சின்னதாக தலை சுத்தல் இருந்திருக்கு. நார்மல் செக்கப் அப்படிங்கிறத நாங்கள் செய்கிறோம் என்பது தான் அப்போலோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம். அப்போ இது அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அவருடைய பிரச்சாரத்தின் போது. இது ஒரு புறம் இருக்க, நாங்கள்லாம் அன்னைக்கு தான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி அன்னைக்கே இப்போ எக்ஸாம் எழுதிடும் அப்படின்னு சொல்லி திருமாவளவர்கள் சொன்னதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான பதிலடியை கொடுத்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் அன்வராஜா அவர்கள் அதிமுகலேருந்து திமுகவுக்கு தாவி இருக்காரு. இன்னும் பல செய்திகள், பல முக்கியமான தகவல்கள் எல்லாமே இருக்க போகுது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நம்ம வீடியோ பார்க்கறதுனால அரசியலில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதே நேரத்தில் நம்முடைய வெல்த்தை எப்படியாவது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் வே இன்வெஸ்ட்மெண்ட் தான். நிறைய பேர் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் அது சேஃபா இருக்குமா, நிறைய டாக்ஸ் நம்ம ரிட்டர்ன் வரும்போது அதுக்கு நிறைய டாக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்குமா அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சேஃபா இருக்கும். ₹1 கூட அதனுடைய மெச்சூரிட்டியில நமக்கு லாஸ் வராது. அதே நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதுலையும் டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறதும் இருக்கும். அதுதான் பிஎன்பி மெட்லைஃபினுடைய புதிய NFO. இது கொலாபரேஷன் பிட்வீன் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் மெட்லைஃப். இந்த பிஎன்பி மெட்லைஃப் வேல்யூ ஃபண்ட் அப்படிங்கிற NFOவை NAV ₹10 வர்ற ஜூலை 27ஆம் தேதி வரை உங்களால் வாங்க முடியும். அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இந்த NFO பொறுத்த வரைக்கும் இக்விட்டிஸில் நம்முடைய ஃபண்டை போடுவாங்க. அதே நேரத்தில் மார்க்கெட் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும்போது இக்விட்டியில் கொஞ்சமும் டெப்டில் கொஞ்சமும் போடுவாங்க. இதனால நமக்கு கூடுதலான ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. 2018 இவங்களுடைய மிட் கேப் ஃபண்ட் அப்படிங்கிறத அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அதனுடைய CAGR கடந்த 5 வருடங்கள் எடுத்து பார்க்கும்போது 34.5%. ஃப்ரம் த இன்செப்ஷன் அப்படிங்கிறத பார்க்கும்போது CAGR 22.1% இருக்கு. நீங்க எவ்வளவு ரூபாய் வேணாலும் மாசம் இந்த NFOல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ற மாத பிரீமியத்துல 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். வருடத்திற்கு ₹2.5 லட்சம் வரை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸுக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRIல மாதம் ₹18,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ₹2 கோடி வரை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வர்ற 27ஆம் தேதி வரை மட்டும்தான் NAV ₹10 வாங்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இல்லாட்டி ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய QR கோடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல தமிழ் கால்பேக் கொடுத்து உங்களுக்கான கேள்விகள் இருந்தா அதையும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் OTP கேட்கறது தான். ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீடா திமுகவை சார்ந்தவர்கள், திமுகவினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் எல்லாரும் போய் திமுக என்ன சாதனை செய்தது, அதிமுக விட திமுக எந்த அளவுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, இதை எடுத்து உரைத்து அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க வீட்டில் இருக்காங்களா அந்த குடும்ப உறுப்பினர்களிடம் பேசி திமுக செஞ்ச நன்மையெல்லாம் சொல்லி முடித்த பிறகு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க திமுகவில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா இங்க நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹1000 கிடைக்குதா, ஓசியில் பஸ்ஸில் போயிட்டு வரீங்களா, அப்போ OTP சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் தோணியிலும், அதே நேரத்தில் எங்கே நம்ம OTP சொல்லலைன்னா இவங்க அடுத்ததாக ஏதாவது ஆட்சி அமைக்கும் போது நம்மளை பழி வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் காரணமாகவும், என்னப்பா இது ஒரு OTP தானே அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் OTP அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த OTP அப்படிங்கிறது ஒரு தனிநபருக்கான சொத்து. இந்த சொத்தை ஒரு அரசியல் கட்சி அவங்களுடைய லாபத்துக்காக, அவங்களுடைய உறுப்பினர் சேர்க்கைக்காக பயன்படுத்துறது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அப்படிங்கிறத ADMK கொண்டு போடுறாங்க. அந்த வழக்கினுடைய விசாரணை இந்த திங்கட்கிழமை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ மதுரை நீதிமன்றம் என்ன அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா, OTPயை நீங்க வாங்குறது இப்போ தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையிலிருந்து கை வைத்து அவனுடைய OTP வாங்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்கள், அதனால் ஏற்படக்கூடிய ஒரு தனிநபருக்கான ஒட்டுமொத்தமான டீட்டெயில்ஸ் லீக் ஆகிறது, இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அதுவும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். எனவே நீங்கள் OTP வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு பெரிய அளவில் ஒரு செக் பாயிண்ட்டை அதிமுக கொடுத்துருக்காங்க. இதை எதிர்த்து பேசின தமிழ்நாடு அரசின் சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை அந்த நீதிபதிகள், நீங்க தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர்களா இல்லை திமுகவினுடைய வழக்கறிஞர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டதாகவும், ஏன்னா திமுக செய்யறது தவறு, அதற்கு ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி ஒரு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான காரசாரமான விவாதமும் நடந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ரொம்பவே ஹாட் நியூஸ் இதுதான்.
ஸோ நீங்கள் உங்களுடைய உரிமை அதை ஓடிபி அப்படிங்கிற ஒரு பெயர் காரணமாக யாருக்கும் விட்டு கொடுக்க வேண்டாம். தமிழக மக்கள் இன்னைக்கு நீங்கள் ஓடிபி கொடுக்கணும்னா நாளைக்கு எந்த அரசியல் கட்சியும் உங்களை வந்து எதுவும் செய்ய போகிறது கிடையாது. பட் ஒரு ஓடிபி வழியாக என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்குன்னா நிறைய பேருடைய உயிர் கூட பறி போயிருக்கு. ஏகப்பட்ட இடத்துல நமக்கே தெரியாமல் நம்முடைய ஃபோன் நம்பரை வச்சு ஒரு ஓடிபியை வச்சு அவங்களுடைய அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அனுமதியே இல்லாமல் நிறைய பேர் மைக்ரோ லோன்ஸ் அப்படிங்கிறத வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஓடிபி வழியாக தான். இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி கேட்குறாங்க, நான் திமுக அதை செய்வாங்கன்னு சொல்லலை. பட் ஓடிபி கொடுக்கறதுல எப்போதுமே நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி கேட்குறாங்க, ஓடிபி கொடுக்குறீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஓரணியில் தமிழ்நாடுப்பா, ஏன்னா ஏமாற்றக்கூடியவங்க எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். நான் பேங்க் மேனேஜர், நான் சிபிசிஐடி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் அரெஸ்ட்டை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். அப்போ இதே மாதிரி ஏகப்பட்ட டிஜிட்டலாக நம்மகிட்ட இருந்து நம்ம பணத்தை களவாடக்கூடிய ஒரு குரூப் இருக்குது. அவங்க இதை கையில் எடுத்து எக்ஸ் கட்சியிலேருந்து கூப்பிட்றோம், ஒரு ஓடிபி வந்திருக்குமே அதை சொல்லுங்கள், சொன்ன உடனே உங்களுக்கு தேர்தலுக்கு பிறகு இவ்வளோ பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மக்களும் அந்த ஓடிபியை கொடுத்து அது ஒரு ஃபோர்ஜரியாக இருந்துச்சு அப்படின்னா அது பெரிய சிக்கலை உருவாக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக நீங்கள் பார்க்க வேண்டாம். மக்கள் நலமுடன் இருக்க, மக்களுடைய சொத்துக்கள், மக்களுடைய பணம் அவங்க சம்பாதிச்சது அவங்க கையிலிருந்து போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான நடவடிக்கையாக நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த ஓடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 டிஜிட் நம்பர் இல்லாட்டி 4 டிஜிட் நம்பரை வச்சு அவங்களுடைய என்டையர் ஜாதகத்தையே நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். ஆதார் ஓடிபி போய் ஆதாருக்கான அந்த ஓடிபி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் நம்ம கையில், பேங்க் ஓடிபி போய் அந்த ஓடிபி நம்ம கையில் வந்துருச்சுன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம கையில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் நுட்பமான மதியை யோசித்து நல்ல அரசியல்வாதிகள், நல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த ஓடிபி வாங்குறதை நிப்பாட்டிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள். இது சட்ட சிக்கல்களை மட்டும் கிடையாது, ஒரு நபருடைய எதிர்காலத்தை கூட அழிக்கும் வல்லமை இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஓடிபி. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது, தமிழக மக்களே உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள் அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைங்க. ஒரு ஓடிபியை சர்வசாதாரணமாக யாருக்கும் கொடுத்துடாத. நம்பி யார்ட்டையாவது நீ ஓடிபி கொடுக்கறதுனால பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. நிறைய சைபர் கிரைம் கேசஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபியால் தான் வந்திருக்கும், இல்லை ஒரு லிங்கால் தான் வந்திருக்கும். ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, என்னுடைய யூடியூப் சேனல் முடக்கப்பட்டிருக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன், என்ன காரணம்? அவங்களுடைய இமெயில் அட்ரஸுக்குள்ளே ஒரு லிங்க் ஏதாவது வந்திருக்கும். அந்த லிங்க்கை அவங்க சொடக்கிட்டாங்கன்னா உள்ளே போன உடனே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே குக்கீஸ் வழியாக எடுத்துருவாங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு அரசியல் கட்சி சொல்கிறாங்க இந்த லிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி. பட் இது அரசியல் கட்சி செய்யணும்னு இல்லை, இடையில இருக்கக்கூடிய ஹேக்கர்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரியான பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நபர்கள், இல்லை நம்ம பணத்தை திருட வேண்டும் அப்படின்னு சொல்கிற நபர்கள் ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா இது எல்லாமே அவாய்ட் பண்ண வேண்டியது தான். இதையும் நம்முடைய கோர்ட் ரொம்ப பெரிய அளவில் கண்டித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான செய்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சந்தேகப்படும் நபரின் தெளிவான புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. நீங்களும் பார்த்து கொள்ளுங்கள். அந்த புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க. அதில் கீழே தெரிய ஒரு நம்பர் இருந்திருக்கும். இந்த நபர் உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க இல்லை பார்க்கிறீர்கள் அப்படின்னா தயவு செஞ்சு நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் தகவலை கொடுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், இங்கே போஸ்ட் போட்டவனையும் ட்விட்டர்லேருந்து பேசக்கூடிய நபர்களையும் இல்லை விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களையும் அரெஸ்ட் பண்ணக்கூடிய நம்முடைய காவல்துறை அதிகாரிகளால் 10 தினங்களாகியும் இந்த திருவள்ளூர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஒரு கயவனை கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் மார்க் தான். நம்முடைய காவல்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்குமே இது ஒரு சிக்கலான விஷயம். மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் காவல்துறை அவங்களுடைய பெயரை இழந்து வருகிறது. அதில் இதுவும் ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது. ஸோ சீக்கிரம் இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பலருடைய கருத்தும். நேற்று தாவேக்காலாம் அங்கே போலீஸ் அதிகாரிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டம் அப்படிங்கிறத அறிவித்திருந்தார்கள். அதுக்கு 2 தினங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் இருந்தது. பாஜக, அதிமுக சார்பாக அங்கு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஒரு சிறுமியை வன்புறவு செஞ்சு இவ்வளோ சுலபமாக ஒருத்தனால நடமாட முடியும் அப்படிங்கிறது இன்றோடு கடைசியாக இருக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்து. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்மிடிப்பூண்டியில் பாதிக்கப்பட்ட சிறுமியை பார்க்க வந்த ஸ்டாலின் அரசின் அமைச்சர் சாமு நாசர் பொதுமக்கள் மற்றும் செய்தியாளர் ஒளிப்பதிவு செய்வதை கண்டதும் காரை நிறுத்தாமல் ஓட்டம் பிடித்தார். பொதுமக்கள், செய்தியாளர்கள் இருப்பதால் உங்களுக்கு என்ன பயம் அமைச்சரே? 10 நாட்கள் ஆகியும் குற்றவாளியை பிடிக்காமல் இருப்பது உங்கள் அரசுதானே? இதை உறவினர்கள் கேட்டால் என்ன சொல்வது என்று தெரியாமல் நீங்கள் மழுப்புவது படமாக்கப்படும் என்பதை அறிந்ததால் இந்த ஓட்டமா அப்படின்னு சொல்லி கேட்கப்படுகிறது. இதை ஏடிஎம்கே ஐடி விங்கி கேட்டிருக்காங்க.
ஆறுதல் சொல்லதானே சென்றீர்கள், அல்லது வழக்கை இழுத்து மூடுவது மாதிரியான வேறு ஏதேனும் நோக்கத்தில் சென்றீர்களா? தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதியே அப்படின்னு சொல்லி அதிமுக ஐடிவி இதை ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே பெருசா பேசப்பட வேண்டிய விஷயம்தான். இதை விட இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். எந்த அளவுக்கு நம்முடைய அரசாங்கம் சரியா வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. சிறுமி பாதிக்கப்பட்ட சாலையில் மின் விளக்குகள் பொருத்தம். அப்படின்னா இவ்வளோ நாள் அங்கே மின் விளக்குகள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல வர்ற மாதிரி எல்லோர் மனசிலும் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். இதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகாத பல ஏரியாக்கள், சாலைகள் நம்ம ஊரில், நம்ம தெருவில் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய இபி ஆஃபீஸ் நம்பரை எடுத்து நீங்கள் கால் பண்ணி இங்கே இந்த மாதிரி இபி ஒர்க் ஆகலை, இங்கே தெருவிளக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒரு தெருவிளக்கு தானே, ஒரு சிசிடிவி தானே அப்படின்னு சொல்லி சும்மா விட்டுறாதீங்க. வெளிச்சம் இல்லாத, விடியல் இல்லாத ஏரியாக்களில் இருட்டுக்கள் சூழும்போது அங்கே எந்த விதமான குற்றங்களும் நடைபெறலாம். அதை தடுப்பதற்கு காவல்துறை அதிகாரிகளால் முடியாது. பிடிப்பதற்கு 10 நாட்கள் ஆனாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பும் மக்களுடைய தேவையும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தேவைப்படும் ஒரு வழக்காக இந்த சிறுமியினுடைய வழக்கு இருக்கிறது. அதை விட அடுத்ததான் ரொம்ப முக்கியமாக நம்ம பேச வேண்டியது நாமக்கல் தான். நாமக்கல்ல கிட்னி அப்படிங்கிறத சும்மா சர்வசாதாரணமாக வித்துட்டு இருந்திருக்காங்க. 5 லட்சம், 4.5 லட்சம். இதுக்கு பின்னாடி ஏன் விசாரணை செய்யலை? ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் கூட நம்ம ஊரில் இல்லையா? நிறைய பேர் இருக்காங்களே, நல்ல நல்ல ஊடகங்கள் அப்படிங்கிற பெயரில் பெயர் போன நபர்கள். 60 வருட பாரம்பரியம், 50 வருட பாரம்பரியம். இப்போ புதுசாக வந்த ஊடகம். உங்ககிட்ட ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்களா? அப்படி இருந்தால் இந்த நாமக்கல்ல நடக்கிறது என்ன? எத்தனை நபர்கள் இந்த கிட்னியை வித்திருக்காங்க? அதுக்கு பின்னாடி பல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. திமுகவினுடைய நபர் இருக்காங்க, ஆனந்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறாங்க. முக்கியமான திமுக ஆளும் கட்சியை சார்ந்தவர்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஆளும் கட்சி எதிர்கட்சியை விட்டுருங்க, மக்கள் அங்கே மைக்ரோ லோன் வாங்கி அந்த கடனை கட்டுவதற்கு தான் நான் என்னுடைய கிட்னியை விற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அந்த வாக்குமூலத்தை பார்க்கும்போது மனசு எல்லாமே பதறுது. ஒரு நிமிஷம் அந்த வாக்குமூலத்தை நீங்கள் கேட்டுட்டு வாங்களேன். மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்காரங்களோட தொல்லை தாங்க முடியல. அவங்க காலையில் வராங்க, வந்து சத்தம் போடுறாங்க மாதிரி மற்றபடிக்கு. அது காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்தாங்கன்னா நைட்டு 9 மணினா கூட போக மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுறா. எங்கள் அத்துக்குள்ளே போகும்போது அக்கா இந்த மாதிரிக்கா நானும் வந்து எடுத்துக்கிறேங்க்கா, பயங்கர லோன் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி. சரி வாடா, நாங்கள் அவங்க கிட்ட வந்து கிட்ட எடுத்து 4,50,000 ரூபா கொடுத்தாங்க. 5 லட்சம் சொன்னாங்க, 4,50,000 ரூபா கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வந்து கட்டிட்டோம். இன்னும் 2 லோன் இருக்குது, அதனால கட்ட முடியறதில்லை. அதில் அவர் என்ன சொல்கிறாரு? காலையில் 6 மணிக்கு நான் லோன் வாங்கின இடத்துலேருந்து வந்து உட்காந்துருவாங்க. 9:30 வரை, நைட்டு 9:30 வரை வீட்டை விட்டு போகாமல் கெட்ட வார்த்தையிலையாக திட்டுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து நாங்கள் எப்படியாவது ரிலீவ் ஆகணும் அப்படிங்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் கிட்னியை விற்றாவது இந்த கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் 5 லட்சம் ரூபாய்க்கு பேசி நான் என் கிட்னியை விற்றேன். ஆனால் கிடைச்சது 4.5 லட்சம் ரூபாய் தான். இன்னும் 2 லோன் இருக்குது, அதை எப்படியாவது நாங்கள் கட்டி முடிச்சிடணும், அதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய அப்பாவும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னியை விற்றாரு. அவர் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் என்னுடைய கிட்னியை விற்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவலை கேட்கும்போது எந்த அளவுக்கு நம்முடைய மக்களை கடன் வாங்குகிற அளவுக்கும் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு நம்முடைய அரசாங்கமும் வேலைவாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலும், அதே நேரத்தில் மைக்ரோ லோன் அப்படிங்கிற ஒரு கொடும் பாதகமான விஷயத்தை நம்முடைய மக்கள் ஈஸியாக நம்பி ஏமாந்துடுறாங்க அப்படிங்கிறதும், அந்த கடனை வசூலிப்பதற்காக ரவுடிகள் அட்டகாசம் செய்கிறார்கள் அப்படிங்கிறதையும், இது எவ்வளோ டீப்பான விஷயம். இந்த டீப்பான விஷயத்தை பற்றி ஒரு 4 நாட்கள் டிபேட் நடத்தியிருந்தாங்கன்னா எந்தெந்த நிறுவனங்கள் இந்த மைக்ரோ லோனை கொடுத்து எவன் இந்த மாதிரி ரவுடிசத்தை செய்து கொண்டிருக்கிறான், எப்படி அங்கே மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், கூலி வேலை செய்யக்கூடிய நபர்கள், இரத்தத்தை வேர்வையாக சிந்தக்கூடிய நபர்கள், அவங்களுடைய பணம் எப்படி சூறையாடப்படுகிறது. 1000 ரூபாய் வாங்கி 10,000 ரூபாய் திருப்பி செலுத்தின பிறகும் 1000 ரூபாய் நீ கட்டவில்லை அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை பேசக்கூடிய அந்த நபர்கள் யார், அவங்களை எப்படி கைது பண்ணுறது, அவங்களை எப்படி தண்டனை கொடுப்பது அப்படிங்கிறத பற்றிலாம் டிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஐயா ராசாக்களே, கோடி புண்ணியம் வந்திருக்குமே அவங்களுக்குலாம். நீங்களாம் என்னத்தை பேசுவீங்க? அஜித்குமார் அவர்களுடைய கார் ஆக்சிடென்ட் காரணம் என்ன? டயரா இல்லை ஃபியூவலா? நீங்கள் டிபேட் நடத்துவீங்க. விஜய் திர்ஷா கூட எங்கே போனார்? டிபேட் நடத்துவீங்க. ரஜினிகாந்த் என்ன சொல்ல போகிறார்? டிபேட் நடத்துவீங்க. அப்படி இல்லையா அடுத்ததாக என்ன மாதிரி டிபேட் நடத்துவீங்க? அதிமுக உடைகிறதா, அதிமுக பாஜக செல்லாத கூட்டணி, இந்த மாதிரியான இளவெடுத்த செய்தியெல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக மக்களுக்கு தேவையான நல்ல செய்திகள்லாம் நீங்கள் சொல்லி மக்களுக்கு என்னென்ன தேவை, மக்களுக்கு அங்கே பாருங்கள் நாமக்கல்ல இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, இதுக்கு காரணம் யார், இதை ஆட்சி செய்தது யார், எத்தனை எம்எல்ஏக்கள் எத்தனை எம்பிக்கள் மாறி இருக்காங்க, அவங்க செய்த நல்லது என்ன, மைக்ரோ லோன் யார் எடுக்கிறார்கள், யார் கொடுக்கிறார்கள், பேசியிருந்தா எவ்வளோ உயிர் இங்கே நல்லா வாழ்ந்துருப்பாங்க. இப்போ ஒரு கிட்னியோடய அவங்க செத்துருவாங்கன்னு நான் சொல்லலை. பட் நான் செத்தாலும் பரவாயில்லை, என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் என் கிட்னியை விற்றேன் அப்படின்னு சொல்லவங்களுடைய மனநிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது பாவம்யா நீங்கள்லாம், அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும்.
படித்தவர்கள் கொஞ்சம் வேற சிட்டி சைட்லலாம் நாங்கள் வந்து செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு நாங்கள் இதுலேருந்து தப்பிச்சிருக்கோம். ஆனால் படிக்காத பாமர மக்கள் இதில் மாட்டி அவங்களுடைய உடல் உறுப்புகளை விற்பனை செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போதும் அதுக்குன்னு தனியாக ஏஜென்ட், அதுக்குன்னு தனியாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் போய் அவங்க என்ன செய்கிறாங்க, செக் பண்ணுறாங்க. 7 நாட்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கை பிடிச்சா எவ்வளோ விஷயங்கள் வெளியில் வரும். நல்ல உயர் அதிகாரிகள் அடுத்த அதிகாரிகளை குறை சொல்வதை விட்டு இங்கே இருக்கக்கூடிய பலவிதமான அரசியல் கட்சிக்கு எதிராக காவல்துறை அதிகாரிகள் சண்டை போடுறதை விட்டுட்டு மக்களுக்கான சண்டையை காவல்துறை அதிகாரிகள் எப்போது செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். இந்த மக்களுக்கான சண்டை அப்படின்னு சொல்லும்போது டிஎஸ்பி அவர்கள் ஞாபகத்துக்கு வராரு. வேற யாருமே கிடையாதுங்க, சுந்தரேசன் அவர்கள். இன்னைக்கு சுந்தரேசன் அவர்களை பற்றி பேசாத வாய் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே எல்லாருமே சுந்தரேசன் அவர்கள் எங்கே, ஏன், எதற்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதில் குறிப்பான ஒரு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவின் துணை காவல் கண்காணிப்பாளர் திரு சுந்தரேசன் அவர்களை இடைநீக்கம் செய்த உடனேயே மயிலாடுதுறையில் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை நடத்தப்படுவதாக காணொளி வெளியாகியுள்ளது. பட்டப்பகலில் பொதுவெளியில் டிஜிட்டல் பரிவர்த்தனையுடன் படுஜோராக இப்படி சட்டவிரோத மது விற்பனை செய்ய ஏதுவாக இருக்கத்தான் ஒரு நேர்மையான அதிகாரி மீது போலி குற்றச்சாட்டுகளை வைத்து அறிவாலயம் அரசு இடைநீக்கம் செய்ததா? இந்த சட்டவிரோத மது விற்பனையை கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர் திரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அறிவாரா? இன்று கள்ளச்சந்தையில் மது விற்பனை, நாளை என்ன? திரு சுந்தரேசன் அவர்கள் மூடிய 23 சட்டவிரோத பார்களின் திறப்பு விழாவா அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். உண்மையிலேயே அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷாக் ஆயிடுவீங்க. ரொம்ப ஈஸியாக கள்ளத்தனமாக மது விற்பனை அப்படிங்கிறது படுஜோராக நடந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட இளைஞர்கள் அங்கே மது வாங்கி குடித்து டிஜிட்டலாக யூபிஐ பேமெண்ட்லாம் நடத்துகிற மாதிரியான வீடியோ தான். அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். நமக்கு வந்த வீடியோ ஏன் காவல்துறை அதிகாரிகளுக்கு இன்னும் போகலை? ஏன் காவல்துறை அதிகாரிகள் இதில் சிறப்பாக நடவடிக்கை எடுத்து அத்தனை நபர்களையும் அரெஸ்ட் பண்ணலை? சார், மது விற்பது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய குடும்பத்தினுடைய தாலி அறுக்கிறீங்க. அப்படி தாலி அறுத்ததும் இல்லாமல் சட்டப்படி இல்லாமல் சட்டத்துக்கு விரோதமாக நிறைய பேர் மதுவை விற்பனை செய்து வருகிறார்களே, இது எத்தனை பேருடைய தாலியை அறுக்கும்? எத்தனை பேருடைய பணத்தை விரயமாக்கும்? எத்தனை பேருடைய ஹெல்த்தை இல்லாமல் செய்யும்? எத்தனை பேருடைய வாழ்க்கையை சீரழிக்கும்? இதெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் கண்டிக்காமல் காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த கேள்வி தான் எங்கள் மனசில் இருக்குது. ஏங்க, ஒரு மீடியாவுக்கு வரக்கூடிய ஒரு வீடியோ ஏன் காவல்துறையினுடைய உளவுத்துறைக்கு போகலை? இதெல்லாம் நாம் கேட்கணுங்க. காவல்துறை எதிர்த்து நம்ம எதுவுமே பேசலை. நம்ம காவல்துறை எதிர்த்து பேசிட்டோம்னா அடுத்த நாளே நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் காவல்துறை இந்த வேலையை சரியாக செய்யவில்லை அப்படின்னு சொல்லி காண்பிக்க வேண்டியது நம்முடைய வேலை, நம்முடைய கடமை. நமக்காகத்தான் காவல்துறை இருக்காங்க. நாம் நல்லது செய்கிறதுக்கும், நாம் கெட்டது செஞ்சால் அதை தண்டிப்பதற்கும், அதை தடுப்பதற்கும், கெட்டது செய்யக்கூடிய நபர்களை பிடித்து ஜெயிலில் போட்டு அவங்களை நல்லவர்களாக திருத்துவதற்கும், கொலை செய்வதற்கு அல்ல, நல்லவர்களாக திருத்துவதற்கும் தான் இங்கே காவல்துறை அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய கள்ள மதுச்சந்தை அப்படிங்கிறது இவ்வளோ பெருசாக இருக்கே, இதை முடிவு கட்டுவதற்கு நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சுருக்காங்க? இதற்குத்தான் சுந்தரேசன் அவர்களை நீங்கள் இடைநீக்கம் செஞ்சீங்களா அப்படிங்கிற கேள்வியை நயினார் நாகேந்திரன் அவர்கள், இன்னும் ஏகப்பட்ட தலைவர்கள் எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு காவல்துறை சார்பாக விளக்கம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல மதிப்பு இப்போதும் பல மனிதர்களுடைய மனசில் இருக்குது. பார்க்கலாம் இதற்கு காவல்துறை அதிகாரிகள் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க, எப்படி அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, இந்த கள்ள மதுச்சந்தை அப்படிங்கிறத எப்படி தடுக்க போகிறாங்க, இல்லை இதே மாதிரி எத்தனை வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம். வரும் காலம் நமக்கு உணர்த்தும். ஆனால் என்ன, இதெல்லாம் மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க. 2026 மக்கள் அங்கே நடந்த கள்ளச்சாராயத்திலிருந்து இப்போ நடக்கக்கூடிய கள்ளச்சந்தை மது விற்பனை வரை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை ஓட்டுகளாக மாற்றும் போது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் சரியான நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் மக்கள் உங்கள் பக்கம் நிற்பார்கள். அப்படி இல்லையா மக்கள் எதிர்பக்கம் போயிடுவாங்க. சூதானமாக இருந்துக்கோங்க. கடைசியா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லிக்கிறேன். பிஎன்பி மெட்லைஃப் வேல்யூ ஃபண்ட் ஜூன் 27 வரை தான் NAV 10 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். அதற்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணி உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருந்தால் அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.